பாஜகவினுடைய தேசிய செயற்குழு தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். இணைப்பில் வந்து மிக்க மிக்க நன்றி. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தற்போது ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதுல குறிப்பாக அரசியல் மனமாச்சரியங்களை கடந்து இந்த மும்மொழி கொள்கையை, குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தமிழக அரசினுடைய நிலைப்பாடு ஒரு பக்கம், மத்திய அரசினுடைய இந்த கடிதம் தொடர்பாக இருக்கக்கூடிய உங்களது பார்வை சார். ஹலோ சார் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, கேக்குதுங்க சார். அதாவது சார் 2004 14 வரை திமுக, காங்கிரஸ், முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் மூன்றாவது மொழி என்பது ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் என்று இருந்தது. ஆனால் 2014 மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையிலே ஒரு கமிட்டி நிறுவப்பட்டு அது 440 பக்க அறிக்கை. அதில் இருக்கிறது வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்கிற எவ்ரி திங், இன்னும் சொல்ல போனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பத்தி வந்து பரிந்துரை பண்ணி இருக்கிறது அந்த புதிய கல்வி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில. அதுல நாம என்ன பண்ணியிருக்கோம், எனி ஒன் ஆஃப் தி, அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். அதனால இதுல ஹிந்தி திணிக்கிறதுங்கிற கொஸ்டினே இல்லை. என்னோட ஒரே கேள்வி, தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழகத்துல 20% பேருக்கு மேல இருக்காங்க. மலையாளம் தாய்மொழியாக கொண்டவர்கள், கன்னடம் தாய்மொழியாக கொண்டவர்கள், அவர்கள் ஒரு பாடமாக தங்கள் குழந்தை அந்த மொழியை படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை தடுக்க இந்த அரசாங்கத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது? அதைத்தான் இப்பொழுது மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதை நாம் குறுகிய அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஆகவே இதில் எந்த விதமான ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு இல்லை, தெளிவா சொல்லியிருக்கோம், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். அதனால இந்த திரு சார் இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம 3வது மொழி வேண்டும்னா அவங்கவுங்க விருப்ப பாடமாவே படிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இங்கேயே வந்து ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. எங்க இருக்கு இங்க இருங்க, அது எங்க வெளியில. நீங்க இந்த ஒண்ணுலதான் நீங்க வந்து திராவிட உருட்டுன்னு நான் சொல்றதே என்னன்னு சொன்னா, இவர்களே இவர்கள் குடும்பத்தில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, அதுல வாய்ப்பு தரீங்க. அதுல வாய்ப்பு யாருக்கு? யார் 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியுமோ அவங்க குழந்தைக்கு, சாதாரண என் ஏழை எளிய விவசாயி தொழிலாளி தமிழன் அவருடைய குழந்தைக்கு ஏன் நீங்க அந்த 3வது ஆப்ஷனா அரசு பள்ளியில வைக்க கூடாது? நீங்க உங்க சொந்த பள்ளிக்கூடத்துல வைக்கிறீங்க, அது வியாபார விஷயம்னு சொல்றீங்க. ஆனால் அரசு பள்ளியில இலவசமாக படிக்கின்ற ஏழை மாணவனுக்கு கூட இந்த ஆப்ஷன் ஏன் கொடுக்கல, ஏன் கொடுக்க கூடாது? இதை இப்ப எல்லா மாணவர்களுமே கேட்டு துவங்கி இருக்கிறார்கள். இல்ல சார், இப்ப மும்மொழி கொள்கை அது ஒரு ஆஸ்பெக்ட். இப்ப இந்த மும்மொழி கொள்கையை மட்டும் ஒரு ஃபோர்ஸபிளா பண்ண வேண்டிய ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? இப்ப அவங்க ஆப்ஷன்ல இருந்தா படிச்சா அவங்க விருப்பப்பட்டா படிக்கிறாங்க, இல்லன்னா ஆஸ் இட் இஸ் இருக்கிற அந்த மாணவருக்கு விருப்பப்பட்டா படிக்கலாம்னு நீங்க ஏன் அறிவிக்க கூடாது? ஏழை மாணவருக்கு, நீங்க ஏழை மாணவர் அவர் வெளியில வந்து தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாலையோ அல்லது சன்ஷைன் ஸ்கூல்லயோ குழந்தைய கொண்டு சேர்க்க முடியாது. அப்ப ஏன் அவருக்கு வந்து அரசாங்க பள்ளியில ஆப்ஷனா வைங்க. நீங்க எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ் ஆப்ஷனா தான் கொடுத்துருக்கு. இதுல எந்த விதமான கம்பல்ஷனும் இல்ல. அதை ஏன் தடுக்கணும் நீங்க? இல்ல தடுக்கணுங்கிற அந்த நிர்பந்தம், இப்ப 3வது மொழி நீங்க கத்துக்கணும் அல்ல அந்த இதை ஆப்ஷனா சொல்லணுங்கிறதே ஒரு கம்பல்ஷனா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா சார்? கம்பல்ஷன் இல்ல, நான் இன்னும் தெளிவா சொல்றேன். தமிழக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எவ்வளவு தூரம் பழுதுபட்டது அப்படிங்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, பள்ளி நிலையங்களுக்கு, கல்லூரிகளுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு 20 ஹெட்ஸ்ல நிதி கொடுக்கறாங்க. உதாரணமா இப்ப திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது கூட தெளிவுபடுத்தலாம். கம்ப்யூட்டர் ஆசிரியருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 15,000 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது. ஆனா நீங்க வெறும் டேட்டா ஆபரேட்டர் 8,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறவரை வச்சு கம்ப்யூட்டர் டீச்சருங்கிறீங்க. அந்த மாதிரி வேரியஸ் ஹெட்ஸ் இருக்கு. 20 ஹெட்ல இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளி நீங்க ஏத்துக்கலைன்னா அந்த நிதி எப்படி கேட்க முடியும்? நாம அது எப்படி நிதி கொடுக்கலன்னா பாரபட்சம், தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை.
ஆனா நீங்க ஸ்கீம்லயே சேரலைன்னா அந்த நிதியை ஏன்னா போட்டிருக்காரு. உங்களுக்கு 3வது 4வது கொடுங்கன்னு, அப்படின்னா முதல் வாங்கிட்டீங்க, ஆனா அந்த ஸ்கீம்ல சேரல. இவருடைய நிலைப்பாடு பழுதானது, மக்களை ஏமாற்றுகின்ற விதத்தில் உள்ளது. இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு மூன்றாவது இந்த கேட்டகரைசேஷன் ஆஃப் இந்த ஸ்கூல் சில்ட்ரன் இருக்குல்லைங்க சார், அதுலேயும் ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாங்க. ரெண்டாவது சர்ச் கமிட்டியில் வந்து ஆளுநரை வைத்திருக்கக்கூடியது, அது ஆளுநர் டிசிஷன், அது ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சார் நிறைய கேள்விகள் இருக்கும்போது இது நம்ம கேள்விகள் கேட்கறதுங்கிறதே வந்து தூய்மையான நிர்வாக தூய்மைக்காக கேட்பது இல்லை. ஓகே சார், அந்த சர்ச் கமிட்டி பத்தி சொன்னீங்க, அது சொல்லுங்க சார். அது கைட்லைன்ஸ் படிக்கத்தான் இருக்கணும். நீங்க தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் புதுசா ஒண்ணு எதுல பாத்தீங்கன்னாலும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து சார், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் எல்லா ஸ்கீமும் ஒரே மாதிரி தான், இன்க்ளூடிங் பிஎம் ஸ்ரீ. திரு ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தவர். இந்த தொழில்நுட்ப இணைப்பில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சிறு பிரச்சனையின் காரணமாக அவரது இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனிவேஸ் உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி ராஜா சார்.